ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடிலாம் சப்பாத்திக்கு நார்மலாக சப்பாத்தி, சாம்பார், தால் இந்த மாதிரி தான் செய்வாங்க. இப்போல்லாம் ஹோட்டல் ஸ்டைலுக்கு எல்லாருமே மாறிட்டாங்க. பன்னீர் பட்டர் மசாலா, க்ரீன் பீஸ் மசாலா, மட்டர் மட்டர் மசாலா, க்ரீன் பீஸ் மசாலாவை தான் அப்படி சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஹோட்டல் ஸ்டைலுக்கு நிறைய பேர் வீட்டிலேயே சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஹோட்டலில் தேடுறதுக்கு பதிலாக வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்றாங்க. இன்றைக்கி நான் வீட்டிலையே பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு நான் என் வீட்டில் பன்னீர் போட்டு வச்சுருந்தேன். பட்டர் இல்லை, நெய் தான் இருந்தது. நீங்கள் பட்டரில் செய்யுங்க, அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நெய்யில் 2 கரண்டி நெய் ஊற்றிட்டு அதில் 2லேருந்து 3 பெரிய வெங்காயம் நல்லா நறுக்கிட்டு அதை நல்லா வதக்கி எடுத்துருங்க. அந்த நெய்யில், அந்த பட்டரில் நல்லா வதங்கி ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வந்தோடனே அதை எடுத்து வச்சுருங்க. அந்த கண்ணாடி பதத்துலேயே வெள்ளை பூண்டு, அப்புறம் இஞ்சி, ஒரு 5-6 பூண்டு நல்லா உள்ளே இருந்த அந்த நடு பகுதியை எடுத்துருங்க. பெரிய வளர்ந்த பூண்டுனா அதெல்லாம் இருந்தால் கசக்கும். அப்புறம் இஞ்சி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க. அப்புறம் முந்திரி, ஒரு 5-6 முந்திரி எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா தக்காளி 2லேருந்து 3 தக்காளி, பெரிய வெங்காயம் 3 எடுத்திங்கன்னா 3 தக்காளி எடுத்துக்கோங்க. எடுத்து அதையும் நல்லா வதக்கி எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு அதில் முந்திரியும் போட்டு வதக்கிடுங்க. ஆவி அடிக்குது, அதான். அதை எடுத்து கொஞ்சம் ஆற வச்சுருங்க. ஆற வச்சதுக்கப்புறமா தக்காளியும் வதக்கிடுங்க. அதில் போட்டு வதக்கி ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு இடையில் பன்னீர் போட்டது பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அரைச்ச மசாலாவை எடுத்து ஒரு பாத்திரத்தில், அதே பாத்திரத்தை எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். அந்த பாத்திரத்துலேயே நான் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் பட்டர் சேர்த்துக்கோங்க. நான் தான் சொன்னேன் இல்லையா, நெய் தான் இருக்குன்னு, நீங்கள் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுட்டு அதில் பட்டை, ஏலக்காய், அப்புறம் அந்த பிரியாணி இலை, இதை 3ஐயும் போட்டு நல்லா வறுங்க. வறுத்துட்ருக்கும் போதே கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகும். ஏலக்காய் கொஞ்சம் உப்பி வரும்ல, அந்த ஸ்டேஜில் அரைச்ச மசாலாவை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்து அந்த மசாலாவை கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வரணும், அந்த பச்சை வாசனை போகணும். அந்த ஸ்டேஜில் நுரக்கட்டி வரும். நுரக்கட்டி வந்தோடனே அந்த ஸ்டேஜில் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அதே பாத்திரத்தில் வச்சிங்கன்னா கொஞ்சம் அடி பிடிக்கும். ஸோ பாத்திரத்தை ஒன்று கழுவிடுங்க, இல்லை மாற்றிடுங்க. மாற்றிட்டு நல்லா கொதி வரணும். இந்த பச்சை வாசனைலாம், தக்காளி இந்த அரைச்சதெல்லாம் பச்சை வாசனை போனோடனே அதுக்கப்புறமா கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள், அப்புறம் தனி மிளகாத்தூள், இல்லை தனி மிளகாத்தூள் மட்டும்தான் இருக்குன்னா தனி மிளகாத்தூள் போடுங்க. காஷ்மீரி மசாலா இருந்துச்சுன்னா தனி மிளகாத்தூள் போட்டுருங்க, காஷ்மீரி மசாலா. அப்புறம் கரம் மசாலா 2ம் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அடுப்புலேயே வச்சுருங்க. அடிக்கடி ஏன் கிண்டி விடுறேன்னு பார்க்குறீங்களா? அது நான் அதே பாத்திரத்தில் வச்சேன் இல்லையா, வதக்கின பாத்திரத்துலேயே வச்சனால கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருந்தது. அதனால் கிளறி விட்டுகிட்டே இருக்கேன். இதுக்கு நம்ம பேசாமே கழுவின பாத்திரத்திலே வச்சுருக்கலாம். இது என்னென்னா, கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஏன்னா ஹோட்டல் ஸ்டைலில் வரணுன்றதுக்காக நான் 1/4 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிக்கலைன்னா வேண்டாம், அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்குது, இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். கொதிச்சிட்ருக்கும்போது கொஞ்சம் அடி பிடிச்சிட்டே இருக்குது, அதனால தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் பீஸாக கட் பண்ண பன்னீரெல்லாம் எடுத்து இதில் போட்டு நல்லா வேக விடுங்க. ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் பன்னீர் அதே ஹீட்லேயே நல்லா வெந்துடும். ரொம்ப நேரம் பன்னீர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா பன்னீர் ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம சாப்பிட்லாம். ஓரளவுக்கு வச்சு வேக வைக்கணும்னு கூட, பெருசாக வேக வைக்கணுன்ற கூட அவசியம் இல்லை. ஏன்னா அது பால் தானே, பாலை திரிய வச்சு தானே நம்ம பண்ணுறோம். அதனால் அதை அப்படி கூட சாப்பிட்லாம். இப்போ இதை நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு அதில் கொஞ்சமாக மில்க் ஃப்ரெஷ் மில்க் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நான் பாலை காய்ச்சி சுண்டை காய்ச்சி அதில் ஆடை விழுகிற அளவுக்கு
ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இருந்துச்சு, அதை போட்டிருக்கேன். போட்டுட்டு கசூரி மேத்தி போட்டு இறக்கிடுங்க. இப்போ சப்பாத்தியை சுட சுட செஞ்சு அது பன்னீர் மசாலா வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டைலில் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு அனுப்பி செஞ்சு தர சொல்லி கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.